Hi people, this is Gilbert. Welcome to Gilly's Folio. First thing first, I am not your financial expert or advisor. நான் சொல்கிறது பண்ணுறது எல்லாமே நான் ஓன் நாலேஜில் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது தான். இதை பற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு டுடே வீடியோ. இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கோல்டோட சார்ட்டு. எஸ், லாஸ்ட் வீடியோவில் S&P 500 பற்றி பார்த்தேன். அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டோட நம்பர் 1 ரேங்கில் இருக்க ஒரு இது நம்ம ஒரு நிஃப்டி 50 மாதிரியான ஒரு இதில் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது கோல்டு. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் கோல்டு அப்படின்னா, சரி ஓகே, கோல்டு வந்து டாப் ரீச் ஆயிடுச்சா, இதான் கோல்டோட டாப்பா, இந்த 5500 தான் கோல்டோட சார்ட்டா அப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் இட். ஏன்னு சொல்கிறேன், கோல்டுக்கு இன்னும் கொஞ்சம் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது, நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னு சொல்கிறேன், அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ரேலியும் கோல்டோட ரேலியும் எப்பயும் ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு எக்கனாமி நல்ல ஒரு எக்கனாமியில் இருக்கோன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டும், அதாவது 20லேருந்து இது ஒரு 3x கொடுத்துருக்கு, கோல்டும் 20லேருந்து ஒரு பூம் கொடுத்துருக்கு, ரெண்டுமே வந்து அப்சைடாக இருக்குது. இது வந்து எது குறிக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இது நடந்தப்போ ஒரு பெரிய கிராஷை தான் உண்டாக்குச்சு. எங்கே அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில், நாட் இன் கோல்டு. அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. எது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கும் இல்லை கோல்டாக இருக்கும், ஏதோ ஒன்று வந்து அப்சைடாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இது எதுவாக இருக்கும், தப்பாக கொண்டு போயிருக்கிறது கோல்டாக இருக்குமா இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கும்னா எதுவாக இருக்கும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை மக்கள் வாங்குவாங்க, கோல்டை மக்களும் வாங்குவாங்க, கவர்மெண்ட்ஸும் வாங்குவோம். நாட் ஓன்லி எனி சிங்கிள் கவர்மெண்ட், எவ்ரி கவர்மெண்ட் இன் வேர்ல்டு அவங்களும் வாங்குவாங்க, அவங்க ரிசர்வ்டாக வாங்குவாங்க. அப்படிங்கிறப்போ கோல்டு தான் ரியல் ரேலி. எப்பயுமே கோல்டோட ரேலி வந்து எல்லாராலையும் நம்பப்படுற ரேலி. ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம், கிரிப்டோவை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம், கோல்டை நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியாது. அது எவ்வளோ பேர் என்ன காரணம் சொன்னாலும் கிடையாது. அது வந்து கவர்மெண்ட் என்றைக்கும் எல்லாரும் பிலீவ் பண்ணுற ஒரு அசெட். ஓகே, அப்படிங்கிறப்போ கோல்டு ரேலி வந்து ரியல் ரேலி, இட் ஹேஸ் இட்ஸ் அப்சைட் பொட்டன்ஷியல். அப்படிங்கிறப்போ கோல்டு தான் ரியல் ரேலி, ஸ்டாக் மார்க்கெட்டு தான் இது மேனிப்புலேட் ரேலிங்கனால தான் இதோட டாப் வந்துருச்சுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இது டாப்பாக இருக்குது அப்படிங்கிறலாம். ஸ்டாக் மார்க்கெட்டோட S&P 500 பற்றி நான் பேசுனதில் புரிஞ்சிருக்கோம். சரி, இப்போ கோல்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, கோல்டு சரி, அப்போ ஏன் கோல்டு வந்து இந்த டவுன் சைடாக இருக்குது, 500க்கு போயிட்டு இப்போ 4500 கிட்ட வந்துருச்சு, அப்போ இது வந்து டவுன் சைடு தானே, இது வரைக்கும் இவ்வளோ தூரம் விழுந்ததே இல்லையா அப்படின்னா, இது ஓடி வந்த தூரம் அந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கு. எங்கேருந்து 1500லேருந்து 5500 வரைக்கும் ஓடி வந்து மூச்சு வாங்க வேண்டாமா, இது வந்து மூச்சு வாங்குறது தான் செய்யுது. திரும்ப நான் வீட்டுக்கு போகிறேன்னு ஓடி வரல, இதோட ஓட வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். இது இப்போ மூச்சு தான் வாங்கிட்டு இருக்கு. எய்தர் இட் கேன் ஸ்டில் என்ன சொல்கிறது, இது என்ன பண்ணுறது எப்படின்னா, வெயிட் ஐல் ஷோ த டயக்ராம். இது வந்து இன்னமும் இந்த இடத்துல லைட்டாக ஒரு வெயிட் வந்து நெக்ஸ்ட் இயர் இங்கே அப்படி வந்து லைக் தட் இட் கேன் ஸ்டில் கோ அப் சைட். இது வந்து குட் டைம் டு பை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பைனா நாட் இன் அ ஹெவி பை. இது வரைக்கும் கோல்டே வாங்காதவங்க இந்த இடத்துல வாங்கலாமான்னா யூ கேன் ஸ்டார்ட் பை. இன்னும் கீழே வருதா, இன்னும் கொஞ்சம் வாங்குங்க, இன்னும் கீழே வருதா வாங்குங்க. கோல்டே இல்லாதவங்ககிட்ட கோல்டு கண்டிப்பாக இருக்கணும். வாங்கினவங்க விற்கலாமான்னா டோன்ட். என்ன கேட்டால் கோல்டை ஹோல்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். சரி, இந்த இடத்துல நிறையா வாங்கலாமா அப்படின்னா அதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரேலி. வாங்காதவங்க வாங்குங்க, வாங்கினவங்க ஹோல்ட் பண்ணுங்க. கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்கவங்க இன்னும் கம்மியாக வாங்குங்க, அதிகமாக வாங்காமல் அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா அடுத்த 5 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் விழ போகிறதுக்கு தே நீட் ரீசன். ஒரு வாராக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம், லாக்டவுனாக இருக்கலாம், என்னவா வேணாலும் தே நீட் ரீசன் டு புல் டவுன் த ஒரு அன்சர்டனிட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ கோல்டு தான் அந்த டைமில் ஒரு சேஃப் அண்ட் அசட்டாக எல்லாரும் போகிற அசட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கோல்டை எல்லாம் கீழே விடுற டைமில் தான் கோல்டு ரேலி ஆகும். இப்போ இது மேலே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக இப்போ மட்டும் 50 to 70% கொடுத்துருக்கு. கோல்டு வந்து டவுன் சைடில் இருக்குது. இப்போ தான் நம்ம அந்த இதுக்கே வரோம், ஆப்போசிட் ரேலிக்கு வரோம். அப்படிங்கன்னா என்ன அர்த்தம், இது கீழே விழ போகும்போது இது அகைன் மேலே எம்ப ஆரம்பிச்சிடும், மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறனால கோல்டு வந்து ஒரு சேஃபஸ்ட் அசெட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 இயர் வச்சு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் 5 years 7 yearsக்கு கோல்டு வந்து ஒரு சேஃபான அசெட்டாக இருக்கும். டில் ஐ பிலீவ் 2030 31 32 வரைக்கும் இட் வில் பி இன் அ குட் பொசிஷன். கோல்டு வந்து ஒரு சேஃபான அசெட் தான், நம்ம தைரியமாக வச்சிருக்கலாம். அப்படிங்கிறது நாட் S&P 500 ஆர் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க எந்த இதையுமே ஹோல்ட் பண்ணுறது நாட் இன் அ சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ ஐ பிலீவ் கோல்டுக்கு இன்னும் ரேலி மிச்சம் இருக்குது. அது எவ்வளோ பெரிய ரேலின்னு தெரியாது, பட்
இட் ஹேஸ் அப்சைட் பொட்டன்ஷியல் தேன் த டவுன் சைட் பொட்டன்ஷியல். அப்படிங்கிறனால நான் கோல்டை ஹோல்ட் பண்ணுவேன். மேபி கொஞ்சம் கொஞ்சமாக பை கூட பண்ணலாம் என்னோட பொசிஷனுக்கு. ஸோ உங்கள் காலை நீங்கள் எடுங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.